எல்லாருக்கும் வணக்கம். 1990 மெட்ராஸ் வியாசர்பாடி பகுதியில் கிருஷ்ணப்ப பெரிய பணக்காரராகவும் ஜனங்க மத்தியில் மரியாதையான ஆளாகவும் இருந்தார். இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கருணாகரன். ரெண்டு பேருமே மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியில் பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. இந்த ஏரியாவே இவங்களுதான் தான் இருந்தது. திடீர்னு சில பிரச்சனையால இவங்க இருந்த கட்சி ரெண்டா உடைய. இது வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க அவங்கவுங்க தலைவர்களுக்காக ஆளுக்கு ஒரு கட்சியா பிரிஞ்சாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில விரோதம் உண்டாச்சு. இது வரைக்கும் ஒன்னா ஆண்டுன்னு இருந்த ஏரியாவை தங்களோட பவரை காட்டி ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாம பிரிச்சுக்கிட்டாலும் இந்த ஹவுசிங் போர்டோட முக்கியமான அம்சமா இருக்கிற இந்த சவுத்துல அவங்க கட்சியோட விளம்பரம் தான் வரணும்னு சவுறு பிடிக்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போட்டி உண்டாச்சு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? இதோ கிரவுண்டோட தான் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? சரிடா. சொல்கிறேன், என்னடா அமைதியாக இருக்க? எப்பவுமே கிரவுண்ட் போக வரமாட்டேன். கிளப்பில் என்ன சேர போறியா என்ன? ஒரே மண்டை சூடாக இருக்கு மச்சான். அந்த செவரு எப்படியாவது பிடிச்சாகணும்டா. இதேண்டா என்கிட்ட சொல்கிறேன். நான் என்ன கட்சியிலையா இருக்கேன்? போயிட்டு மாரியன் கிட்ட சொல்லு, அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. ஆமாம், மாரியன் தான் டென்ஷனாக இருக்கணும், நீ ஏன் டென்ஷனாக இருக்க? உனக்கு அந்த செவரு மேலே ஆசை வந்துச்சா மச்சான்? செவரு மேலே எனக்கு ஆசை இல்லை மச்சான். ஜனக மனசு எப்படியாவது பிடிச்சாகணும். அதுக்கு செவரு மாரியனக்கல்ல இருக்கணும். சரி, செவரு மாரியனங்களை வச்சு என்ன நடக்க போகுது? அவர் கட்சி படத்தை போட்டு அவர் ஓட்டாங்க போகிறாரு. இதனால் நமக்கு என்னடா கிடைக்க போகுது? ஏன்னா கிடைக்க போதா? அந்த செவரு மட்டும் மாரியனக்கல்ல கிடச்சிதுன்னா எனக்கு எதனா போஸ்டிங் தருவார் மச்சான். எனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சுன்னா ஜனங்கள் எதனா நல்லா செய்வேன். மாரியனை மட்டும் சும்மா இல்லை மச்சான். அவருக்கு போஸ்டிங் கிடச்சுன்னா ஜனங்கள் எதனா பண்ணுவார்ரா. நான் அன்பே கிரவுண்ட் அண்ணா வந்துக்கிறேன். நான் செவுத்தப்படிய பிளான் போடுறீங்களா? எத்தனை நாள் தான் செவரை நீங்களும் வச்சுருப்பீங்க? ஒரு நாள் என்கிட்ட செவரை குத்து பாருங்க. என்னது ஊன்ட்ட கொடுக்கணுமா? செவுத்த ஊன்ட்ட குத்துட்டு நாங்கள் நாக்க வச்சுன்னு பண்ணுமா? செவரு நான் உங்கள் அப்பா விட்டு செவரா? விஜய், வாயில ரொம்ப நீளுது உனக்கு, காது இதெல்லாம் பிச்சிருவேன். காதெல்லாம் பிச்சிருவா. எங்கே போய் பார்க்கலாம்? அடி போடா டேய் விரா டேய். மாவனே. ஏய் ஏறியாண்டா, வாடா நான் பார்த்துக்கிறேன். வா விஜி, டீ சாப்பிட்றியா? நான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் காலி மேலே கை வச்சிட்டாங்கண்ணா. மேலே கை வச்சிட்டாங்களா? வா போய் கேட்கலாம். பா கொஞ்சம் பேசணும்ப்பா. சரி, விஜயை வெளியே சேர் போட சொல்லு. பெருமாள், என்ன 2 சேர் போடுற? விஜய்க்கு ஒரு சேர் எடுத்துருவா போ. நான் உட்கார எடுத்துருவா போடா. நான் இருக்கட்டும். நான் நான் ஏதோ பேசணும்னு சொன்னேன். பா விஜி மேலே கை வச்சிட்டாங்கப்பா. விஜய் அடிச்சிட்டானுங்களா? ஆமாப்பா. யாரு? அந்த பசங்க. எந்த பசங்க? அன்பு, காளி, அன்பு, காளி, நம்ம மாரி. நம்ம நம்ம மாதிரி பசங்க தானே? ஆமாப்பா, மேலே கை வச்சிட்டாங்க. என்ன பண்ணா? நம்ம செவரை பற்றி பேசியிருந்தானுங்க. இவன் நடான்னு கேட்டான், மேலே கை வச்சிட்டானுங்கப்பா. செவரை பற்றி பேசுனாங்களா? சரி, நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். கிளம்புங்க. பா
உனக்கு ஓவராக பண்ணுறானுங்க விட்டா தலைமையிலே உட்காந்து பண்ணுங்க போகுது இவனுக்கு இன்றைக்கி என்ன பண்ணினுப்பா ஆமாண்ணா கண்ணண்ணா அவங்கள விடக்கூடாதுண்ணா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுண்ணா நீ அவங்கள. கம்னேரு இது ஒன்றும் சின்ன பசங்க சண்டை இல்லை வெட்டுறோம் குத்துறோன்னு கட்சிக்கு பகை வளர்த்துக்காத நல்ல பின்ன கட்சி நீ தான் பார்த்துக்கணும். ஆ வா நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். டேய் இப்படி வாடா. டேய் இப்படி வா. கண்ணா என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை மாதிரி பசங்க மேலே கை வச்சிட்டானுங்க. யாரு? அன்பு வந்து விஜய் அடிச்சிட்டான். அன்பே அன்பே என்னாச்சு அன்பு? இல்லைண்ணா மாதிரியாண்ணா அவங்க தானே இவருன்னு பேசியிருந்தாங்கண்ணா அதனால தான் சண்டே ஆயிடுச்சு. செவுரா? டேய் நீ யாரா செவரை பற்றி பேசுறதுக்கு? நானும் கடனுமே அதை பற்றி பேசுறதில்ல. நீங்கள் எதுக்கு செவரை பற்றி வரைஞ்சிக்கிட்டு வந்துடுறீங்க? நீ போனா நான் பார்த்துக்கிறேன். நீ போனா. சரி விஜய் வாத்த அவுட்னுக்காத எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான். மாதிரி பசங்களை பார்த்துக்கோ. பெருமாளே வரட்டா? நீ போயிட்டோண்ணா நான் பார்த்துக்கிறேன். மாதிரி உன் மூஞ்சிக்காக தான் அவனெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். இல்லைனா விஜய் மேலே கை வச்சப்ப நான் பண்ணிட்டு இருப்பேன். நீ என்னடா என் மூஞ்சிக்கோசரம் பார்க்குறது? அன்பு என் புள்ள மாதிரி. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயந்தான், சின்ன சண்டை தான். இதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காத, புரியுதா? போ நாளை பின்ன வீட்டு பக்கம் வரணும். இந்த மாதிரிலாம் முறைச்சிட்டு இருக்காத, புரியுதா? போ விஜய். அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுங்களே. இல்லைண்ணா அப்புறம் பார்க்கறது போட்டுருவியா? டேய் 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 விரா டேய் வேணாண்டா. ஏய் அன்பே அவனை அடக்கே. போங்கடா போங்க. விட்றா அவனை. நீ என்னடா எத்ததுக்கெல்லாம் எகிர்னு இருக்க? அவனை போட்டுருவன்றான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பாரு நீ பச்சை பையன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. கோவத்தை செஞ்சிட முடியாது, புரியுதா? மேலக்கெல்லாம் கை வச்சிட்டு இருக்காத. அவங்ககிட்ட சொல்லிவே இப்பெல்லாம் பண்ணிருக்க சொல்லாத. இப்போ இங்கே பிரச்சனை விஜயோ கண்ணனோ பெருமாளோ கிடையாது, அந்த செவுரு தான். அந்த செவுரு நம்ம கையில் இருக்கணும். அந்த செவுரு நம்ம கையில் இருந்தால் இந்த ஏரியாவே நம்மளுது தான், புரியுதா இல்லையா உனக்கு? அதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அதை மட்டும் பாரு. அவன் இவன் சொன்னான்னு வம்பு வளர்த்துட்டு இருக்காத, புரியுதா? போ, கட்சியில் உனக்கு நல்ல பேர் இருக்குது, அதை காப்பாற்றிக்க. அடுத்த எலெக்ஷன் உனக்கு சீட்டு தரேன், பார்த்துக்க. சரியா? போறியா? டேய் பார்த்துக்கடா. சரிண்ணா போயிட்டு வரேன். சரிண்ணா. மறுபடியும் அவனவே மொரச்சன் கிஷன்லாம் இருக்காத. டேய் இங்கே பார் உன்னதான். என் மேலே கை வச்சிட்டானுங்களே. ஒன்றா பார்த்துலாண்ணா பண்ணாண்ணா. எப்படியாச்சும் அவனுங்கள போடணும். நீ வர நான் போடலாண்ணா. போடுறோம். மச்சான் கலை வருதுடா. நான் கலையை கடந்துக்குற என் வீட்டில் வந்துக்குவ. என்னடா மச்சான் மறைச்சிட்டே போறா? இரு நான் அதனா கேட்டு வரேன். டேய் இருடா. இருமா கலை. இருமா கலை. என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்றான், என்ன சொல்ற? ஏய் நீ என்ன பொண்ணா? உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து சொல்ல மாட்டியா? அன்பா நான் விட்டு சொல்ற. இனிமேல் என் பின்னாடி வேற விளையாச்சுக்காத. மச்சான் செவரோட மாதிரி எனக்கு அதில் போகணும்டா. நீ என்னடா செவருன்ற? குழந்தை குட்டியும் ஆயிடுச்சு. இந்த ஏரியா விட்டு வெளியே போயிட்டு எங்கன்னா செட்டில் ஆக வேண்டியதானே? எல்லாரும் எப்படி நினைக்கிறதானே நம்ம ஏரியா அப்படி இருக்கு. வா அன்பே எப்படி இருக்க? வா ஜனினா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியாண்ணா? தம்பி சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியாண்ணா? இல்லப்பா. காசு எதனா இருக்கா? நான் கொடுப்பா. இல்லப்பா என்கிட்ட. இந்தாண்ணா புண்ணா, போய் சாப்பிட்ணா போண்ணா. என்னக்கா மீனா? என்ன மீனுக்கா? என்ன மச்சான் அவர் கேட்டோன்னு டக்கு 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டா? அசால்ட்டா நினச்சிருக்கீங்க அவரை. ஒரு காலத்து எப்படி தான் மனுஷன் தெரியுமா? சின்ன பொம்மை தான், ஊரே அலரும்டா. இப்படிதான்டா போலீஸ்கார அடிச்சு பைத்தியமாக்கிட்டாங்கடா மனுஷனை. ஹலோ 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 ஹலோ
ஹலோ யாரா அது? எவன்டா அது தூங்கும்போது ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறது? உன கையில் மாட்டினீங்க அவ்வளோதான். என்ன எதுக்கு இப்போ நீ கத்திட்டு இருக்க? உன்னை கத்துனதுலேருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுமா? கீழே இருந்து வா. இப்போவே நான் உன்னை பார்க்கணும். இப்போ எதுக்கு புலம்புற? இப்போவே வா. இந்த நேரத்தில் நீ என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு எல்லாரும் மட்டும் வச்சு உன்னை திட்டான்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் சாரி சொல்லலான்னு வந்தேன். இப்போ என்னதான் வேணும் உனக்கு? நீ தான் வேணும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ அந்த பைக்கில் ஏறுவா. அப்போ தான் நான் மச்சான் அந்த பொண்ணு ஓகே ஆகும் போலியே. சிரிப்பு தான். இருடா. வாங்கண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? ஏய் மேரி சாப்பாடு எடுத்துருவாடி. மச்சான் சைட் அடிச்சு டயர்ட் ஆயிட்டான். என்னண்ணா ஏரியாவில் ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்க போல, யாருண்ணா அது? நீ வேற ஏம்மா அவனுக்கு தானே கலாய்க்கிறானுங்க நீயுமா? மச்சான் அந்த செவரு எப்படியாவது பிடிச்சாவணும்டா நம்ம. ஆமாம், எப்போ பார்த்தாலும் செவருன்னு செவரே கட்டிட்டாளுங்க. என்னடி சாப்பாடுல இவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கு? ஆமாம், எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு. என்ன மச்சான் ப்ராக்டிக்ஸா? ஆமாண்டா, நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் வேற. அதான் நீங்கள் போங்க, நான் வரேன். நீ ஏன்டா பெருமாள் நம்ம கை வச்ச? நான் விஜயை தாண்டா அடிக்க போனேன். நடுவில் தான் பெருமாள்ல வந்தார், அதனால தான் அடிச்சு. பார்த்துக்கிறா மச்சான் போட்டு ரைட்டராக போகிறானுங்க. விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். உங்களை மட்டும் ஆள் வராங்கண்ணே. டேய் வாடா. விட்றா, யார் வரான்னு பார்த்துக்கலாம். என்னடா டேய் வாடா மச்சான். மாறி இருந்தா என் மேலே கை வைப்ப நீ? செத்தரா. நான் அன்பே சண்டை செய்யலாமா? டேய் வேணாண்டா விஜி. டேய் வேணாண்டா, தேவலாதுடா. டேய் டேய் வேணாண்டா. டேய் விஜி தேவலாதுடா இதெல்லாம். டேய் டேய் விட்றா வேணாண்டா. டேய் இருடா. டேய் மச்சான் வேணான்னு பாரு. பாரா. டேய் செத்துட்டான்டா. நீ தாண்டா சொன்ன அப்பவே வேணான்னு கேட்டியா? என்னடா பண்றது? ஐயோ மச்சான் மாறனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிடலாம்டா. ஹலோ ஹலோ மாறிண்ணா, பெருமாள் செத்துட்டாருண்ணா. காளி தாண்டா கொன்னுட்டான். யாரு? காளியா? சரி சரி, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. யார் கண்ணிலே போனால் வீட்டாண்ட வாங்கடா. பார்த்து வாங்க. வாடா சீக்கிரம் வாங்கடா. உள்ள சீக்கிரம் கதவு மூடுறா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அண்ணா நாங்கள் எதுவுமே பண்ணலண்ணே, வெட்ட வந்துட்டானுங்க. அதான் இது மாதிரி ஆகி போச்சுண்ணே. சரி, என்னால் எங்கேயும் போகாதீங்க, இங்கே வீட்லேயே இருங்க சரியா? நான் பார்த்து பேசி என்ன பேசி ஆகுதுன்னு பார்க்குறேன். சூட்டோட சூட்டாக முடிச்சு விடணும் பார்த்துட்டு இருக்கானுங்கடா. பார்த்து இருந்துக்கோங்க, இங்கே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், என்னான்னு பேசி நான் சொல்கிறேன். உட்கார். கௌசாத்ரா
மாறி உன்னை நம்பி தான் விட்டு போனேன், என் புள்ளைய போட்டானுங்க. அன்பு உசுறு எனக்கு வேணும். உன் புள்ளைய போட்டது அன்பு கிடையாது, காளி. புரியுதா? சரி எனக்கு காலி உசுறு கொடுத்துரு. சரி நான் காளி உசுரை தரேன், நீ என்ன தர எனக்கு? இந்த வாட்டி மட்டும் இல்லை, நீ அந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கல, சீட்டு நான் உனக்கு குத்துறேன். கண்ணனா விஜி கம்னர்ரா. ஆனால் எங்கள் அப்பா படம் செவத்தில் இருக்கணும், புதுசாக நீ தான் வரையணும். நான் சீட்டை விட்டு குத்துறேன், நான் நிற்கல. சரி காளி உசுரை உனக்கு எப்போ வேணும்? காலி உசுறு எனக்கு இப்பயே வேணும். நோ உன்னண்ணா மாறினா சரிப்பா. எனக்கு எதுக்குப்பா வயசான காலத்து இந்த பிரச்சனை, நீயே செய். நா நான் செய்யணுமா? நோ நோ செஞ்சு விட்ருப்பா. நான் மாறினா நோ என்னண்ணா நான் விட்டுறா நோ மாறினா நான் நோ விட்னா நோ 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 என்னண்ணா அண்ணா என்னண்ணா அண்ணா நோ மாறினேன் அண்ணா என்ன நோ மாறினா போதுமா? பாத்திரல ரத்தத்தை. டேய் மச்சான், டேய் டேய் மச்சான் எந்திரா, டேய் எந்திரா, டேய் மச்சான், டேய் எந்திரா, டேய் காளி எந்திரா, டேய். அன்பு என் காளியாண்டா அப்படி பண்ணீங்க? எர்றா கைய, உன் காலியை ஒன்று நான் சாவடிக்கல. அவன் மேலே கோவம் தான், அண்ணா கொல்றலாம் வெறியிலடா. மாறினா சொன்னி அவர் தான்டா பதவிக்கோசம் சாவச்சாரு. நீ நினச்சதும் நான் நினச்சதும் ஒரே இதுதான், ஏரியாவை மாற்றுறது ஒரே வழி தான். ஆனால் 2 பேரும் மாறி போயிட்டோம். நம்மளை வச்சு கேம் மாட்டாங்க. என்னால் ஆரம்பித்த பிரச்சனையை நானே மூச்சு வைக்கிறேன். என் கூட வரியா? வாடா போலாம். அன்பே போடுறா அவனை. உன்னை மலை மாதிரி நம்பினையா, எனக்கே துரோகம் பண்ணிட்டேன். என் மச்சானாயா பாவம் பண்ண, அவனுக்கு என் வாழ்க்கையே சீலரிச்சிட்ட. உடான்பே, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, உன் பொன்னாடி பிள்ளையோட சந்தோஷமாக இரு. ஏரியாவை மாற்றி இந்த பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன்.